जय श्री मात्रे नमः जय गुरुदत्त जय गुरु परशुराम நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இது பங்குனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01 திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்கு 5ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் செவ்வாய் ராகு 3 கிரக சேர்க்கை இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க ராசி அதிபதி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம்ங்க சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு 11 கூடையவரும் உங்களுடைய ராசி அதிபதியும் சேர்ந்திருக்கிறது லாபஸ்தான அதிபதி கூட ராசி அதிபதி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க அதே மாதிரி சனியும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கு குரு உங்களுடைய ராசிக்கு 9ல இருந்து நிறைய நன்மைகளை தருவாரு இந்த மாதத்துல என்னன்னா கொஞ்சம் கடுமையான உழைப்பு ஒர்க் பிரஷரு பிசினஸா இருந்துச்சு அப்படின்னா எப்பவும் இல்லாத மாதிரி இந்த தடவை அதிகமான அதாவது பிசினஸ்க்காக நீங்க அலைச்சல் அதே மாதிரி ஓவர் ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருக்கும் ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா பல்கா வரும் இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு இருக்கு ஏன்னா 6ஆம் இடத்துல கிரகங்கள் நிறைய இருக்கு அப்போ வருமானத்தை கொடுக்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த அளவுக்கு நீங்க உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டாயம் வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுத்துருங்க நீங்க பார்க்கக்கூடிய முதல் இது என்ன அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையோட இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வெற்றி பெற்றுவீங்க 9 கூடையவரும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் பாக்கியாதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானத்துல இருக்கனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு அதுவும் அது கூட ராகுவும் இருக்கு அப்போ பூரணமான லட்சுமி ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய இடத்துலதான் புதன் ராகு சேர்க்கை இருக்கு உங்களுடைய ராசிக்கு ராகுவும் நன்மை செய்வார் அதே மாதிரி புதனும் நன்மை செய்வார் அப்போ இந்த 2 கிரக சேர்க்கையும் ஒரு நல்ல அற்புதமான கிரக சேர்க்கையா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்போ செய்யக்கூடிய தொழில பாத்தீங்கன்னா மேன்மை அப்படிங்கிறது இருக்கு வளர்ச்சிங்கிறது இருக்கு நல்ல லாபமும் நல்ல நிரந்தர வருமானமும் அப்படிங்கிறது உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் ப்ரொமோஷன் இடம் மாறுதல்கள் எல்லாமே இந்த மாசம் நீங்க எதிர்பார்க்க முடியும் ஆனா கூடுதல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் நீங்க எங்க வேலை பார்த்தாலும் நார்மலா ஒர்க் பண்றதை காட்டிலும் கூடுதலான பணிச்சுமை அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்க உங்களுடைய ராசி அதிபதியே அஷ்டமாதிபதியாகி 6ல உச்சம் பெறாரு ஹெல்த்தை நல்லா பாத்துக்கங்க 6ஆம் இடம் வலுத்திருக்கு 6ஆம் இடம் உழைப்பு மட்டும் இல்ல ஓய்வும் எடுத்துக்கணும் இல்லைன்னா என்ன செய்யும் உடல்நிலைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் தூக்கமின்மையினால ஸ்ட்ரெஸ் ஆகுறதோ அல்லது பிளட் பிரஷர் அதிகமாகிறது சுகர் வர்றது கண்ட நேரத்துல சாப்பிடுறது இந்த மாதிரி உடல் உபாதைகளுக்கு ஏதாவது கொடுத்துரும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமா ஃபுட்டு விஷயத்துல கான்சென்ட்ரேட்டா இருங்க இல்ல அப்படின்னா அதாவது ஃபுட் அலர்ஜி வருது ஃபுட் பாய்சனிங் ஆகுறது இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்தை பாக்குது அப்போ அங்க ஒரு மருத்துவ விரயமும் வந்துடும் சோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு ஒர்க் ரொம்ப முக்கியம் காசு ரொம்ப முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லல அதே நேரத்துல உங்களுடைய உடல்நிலையும் ரொம்ப முக்கியமானது ஹெல்த் தான் அதுக்கப்புறம் சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் அதனால நீங்க உங்களோட ஹெல்த்தையும் பாத்துக்கணும் ஒர்க் ப்ரெஷரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்றது துளாராசிக்காரங்க 2 7 கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல நீச்சம் நான் இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுடைய ராசிக்கு நீங்க அதிகமாக வேலை செய்யக்கூடிய நபரா இருக்கிறதுனால குடும்பம் மத்த எந்த ஒரு விஷயத்தையுமே கேர் பண்ணாம ஒர்க்குக்கு நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஆளு அதனாலேயே குடும்ப நபர்கள் உங்களை சரிவர புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனாலேயே ஃபேமிலிக்குள்ள சில இஷ்யூஸ் எல்லாம் வரும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய அமைப்பு உங்க ராசிக்கு இருக்கு அத நீங்க எப்பவும் போல செவ்வனே கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல உழைப்ப கொடுக்கும் நீங்க நல்லா உழைச்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் ஓய்வு எடுக்கணும் அதே மாதிரி நீங்க திடீர்னு ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க உங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்த ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு அது படிப்பு ரீதியா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிசினஸோ அல்லது உத்தியோக ரீதியாவோ எது ரீதியாகவோ வெளிமாநிலங்கள் வெளிநாடுகள் வெளியூர்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு பயணங்களை மேற்கொள்ளும் போது எது சேஃபோ அதை யோசிச்சு செய்யுங்க டக்கு முடிவெடுக்காம யோசிச்சு முடிவெடுங்க ஆனா அமைப்பு கிரக சேர்க்கைகள் இது எல்லாமே நல்லா இருக்கு பொதுவா வண்டி வாகனங்கள்ல
போகும்போது ஜாக்கிரதையா போங்க. ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு செவ்வாய் ராகுவோட சேருது. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாயும், அதாவது உங்களுக்கு 2-7 கூடையவர், அவர் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் மாரகாதிபதியும் அவர் தான். அவரு போய் சனி கூட சேர்றாரு. சனி யாரு உங்களுக்கு 6 கூடையவரா இருக்காரு. அப்போ சனியும் செவ்வாயும் சேரும் அந்த காலகட்டத்துல ஏப்ரல் 2க்கு மேல கவனமா இருக்கணும். நீங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒர்க் ப்ரெஷரா இருக்குன்னு அந்த டென்ஷன்லயே நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம். அதனால கவனமாக இருங்க. எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு வழிபாடு பண்ணிக்கங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கூடையவர் யாரு அப்படின்னா சனி. அவரு இந்த மாதம் சூரியன் கூட சேர்றாரு. எப்பெல்லாம் கோச்சாரத்துல சூரியனும் சனியும் ஒன்னாக சேருதோ அப்ப குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு, அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு. பொதுவாவே என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சனி நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கனாலையும் சூரியன் இப்போ சனியும் சேர்ந்தக்கூடிய இணைவுனால குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கைக்கு டக்குன்னு தட்டி போறது, அதாவது நீங்க உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காம போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடு நல்ல அமைப்பையும் சிறப்பான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை ரெகக்னைஸ் பண்றது, உங்களுக்கு கடல்ல இருந்து நிவர்த்தி பண்றது, ஒரு கஷ்டத்துல இருந்து நிவர்த்தி ஆகுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கணும். அதாவது சூரியன் சனினாலே பிதர்கள் தோஷத்தை போக்கக்கூடிய அமைப்பு. அதாவது கோச்சாரத்துல சேரும்போது இந்த விஷயங்கள்லாம் செய்யணும். பிதிர் தோஷத்தை நீக்கிறதுக்கு நீங்க திலஹோமம் பண்ணணும். அதே மாதிரி பித்திருக்களுக்கு நீங்க சாமி கும்பிடணும். நீங்க உங்க வீட்டுல இறந்தவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு சாமி கும்பிடணும். அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடுகள் பண்ணணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இது ஏன் இந்த மாசம் பண்ண சொல்றேன் அப்படின்னா இந்த மாசம் தான் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்காங்க. இதுக்கு அடுத்தது புரட்டாசி மாசத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் பாத்துக்குவாங்க. அந்த மாசமும் செய்யலாம். ஆனா இப்ப செஞ்சிருங்க. இப்ப செய்யறது நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்துல 6 கூடையவராவும் சனியா இருக்கனால சூரியன் சனி இறைவு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா திடீர்னு ஒரு மயக்கம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திய கம்மி பண்ணிரும். அப்போ சரியா சாப்பிட உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கனால சரியா சாப்பிட முடியாம போகும். அதனால திடீர்னு மயக்க வர மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் எல்லாம் கம்மியாயிரும், பிளட் கவுண்ட் கம்மியாகும். அதனால நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை சாப்பிடுங்க. பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்றதா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால ஃபுட்டு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. பரிச்சயம் இல்லாத உணவுகள், ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிடுறத அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமா திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, ஏன்னா 5ஆம் இடத்துல நல்ல கிரகம் வலுவான கிரக சேர்க்கை இருக்கனால ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கு. பாதகாதிபதியாக சூரியன் இருந்தாலும் 6 கூடையவனும் 6ஆம் இடத்துல கூடுறதும் 6 கூடையவனோட கூடுறதும் இது ஒரு நல்ல அமைப்பு. 4-5 கூடைய சனி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உச்சம் பெற்ற சுக்கரனோட நல்ல காசு பணம் நல்லா புலங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு நீங்க படிச்ச விஷயங்கள் தான் வரும் எக்ஸாம்ல. எந்த ஒரு பதற்றமும் இல்லாம நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. படிச்சது மறக்க கூடாது அப்படின்னா ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு எல்லாம் பண்ணிக்கங்க. நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு. எக்ஸாம்ஸ நல்லா, அதாவது ஒரு மனதாக செயல்பட்டு மெடிடேஷன் எல்லாம் பண்ணி நீங்க எக்ஸாம் எழுதுங்க. நல்ல மார்க் கட்டாயம் நீங்க எடுப்பீங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நல்ல சிறப்பான அம்சமா இருக்கு. ஏன்னா புதன் ராகு அப்படிங்கிறது நல்ல, அதுக்கு குருவோடைய பலம் இருக்கு. புதனுக்கு குருவோடைய பலம் இருக்கு. 4 கூடையவரும் சுக்கரனோட உங்க ராசி அதிபதியோட சேர்ந்திருக்காரு. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. அப்புறம் என்னன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது புதன் குரு கோச்சாரத்துல எப்பெல்லாம் பார்க்குதோ அவங்க படிப்புலயும் சரி நல்ல புத்திசாலித்தனமா இன்டெலிஜென்டா இருப்பாங்க. புத்தி கூர்மை இந்த டைம் ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க. மத்த ராசிக்கு எல்லாம் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு. படிப்புல நல்ல ரேங்க் ஹோல்டரா தான் கட்டாயம் நீங்க வருவீங்க. நீங்க படிச்ச இதே கட்டாயம் வந்துருங்க. இப்ப வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணுங்க. 6ஆம் இடம் வலுவாக இருக்கு. அதனால நீங்க வெளியூர்லயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க. முக்கியமா படிச்சு முடிச்சுட்டு என்னடா அது ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த டைம் சூப்பரான டைம். இந்த டைம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா சனியும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு, ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர். சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, இப்ப செவ்வாயும் வரப்போகுது. ஏன்னா கிரகங்கள் வலிமையா இருக்கனால கட்டாயம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே ஒரு வேலை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. நிறைய வாய்ப்புகள் வரும்.
உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். நிறைய காசு பணம் பார்க்கலாம், நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் மூலமா பெரும் பணத்தை சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி நீங்க யாரு என்ன அப்படின்னு இந்த மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்தக்கூடிய டைம், உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய டைம், திடீர்னு ஒரு அவார்ட் கிடைக்கிறது, ஒரு பெரிய படத்துல வந்து சான்ஸ் கிடைக்கிறது, ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க ஒரு பெரிய இன்ஃபுளுசரா மாறுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்புகள். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை செவ்வனே எப்பவும் போல செய்யுங்க. அது எல்லாமே பெரிய விஷயமா கட்டாயம் வரும். ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய லெவல்ல நீங்களே எதிர்பார்க்காத அளவுல அது மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகம் போற பெண்களுக்கு எல்லாம் நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நிறைய காசு பணம் புழங்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்கு. சுக்கிரன் உச்சமா இருக்கனால காசு பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. பொதுவா துலா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு. இது கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கனால உங்க கணவர்கிட்ட சண்டை போடாம ஒரு கருத்தை வந்து அமைதியான முறையில எடுத்து சொல்றது நல்லது. 6ஆம் இடம்ங்கிறது சண்டை சச்சரவு. அதனால சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு விஷயத்த நீங்க சொல்லும் போது அதை உங்களுக்குள்ளே ஃபர்ஸ்ட் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர்கிட்ட சொல்லி பாருங்க. ஏன் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சு தேவையில்லாத சண்டை சச்சரவுகளாகி மன உளைச்சல்களாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்த நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம். நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். இவ்வளவு நாள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கை மேல பலன்களா உங்களுக்கு வந்து நிக்கும். போட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு வீண் போகாது. நீங்க என்னென்ன எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டீங்களோ அத்தனை விஷயமே உங்களுக்கு இப்போ அது சக்சஸாவே மாறிடும். வழக்கம் போலதான் துளாராசிக்காரங்களுக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒர்க் பிரஷர் பணிச்சுமை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். கூடுதலா வந்து உயர் அதிகாரிகள் எனக்கு இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, உங்களுடைய ஜாப் ஃபங்க்ஷன்ல இல்லாத வேலையை கூட செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்துவாங்க. வேற வழி இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு ரொம்ப பொறுமையா யோசிச்சு செய்யுங்க. அதாவது இந்த மாசம் வந்து உங்களுக்கு நிறைய வகையில காசு பணம் வரும், நிறைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்தும். அதனால வந்து கரெக்டா யோசிச்சிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும், சம்பாதிக்கவும் முடியுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் தான், நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த மாதம் வந்து என்னன்னா ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு. நீங்க உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, நிறைய விஷயங்களை நீங்க செய்ய முடியும். அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் நல்ல காசு பணம் இந்த மாசம் சூப்பரா இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு டீம் உருவாக்கிக்க முடியும். தலைமை இடத்துல டைரக்டா கூப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அது மூலியமா நிறைய ஒர்க் ப்ரெஷர் நிறைய தான் இருக்கும். நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்காது, ஹெல்த் இஷ்யூ வரும். ஆனா இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. காசு பணம் நல்லா சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து அரசியல் ரீதியா வந்து சீட்டு இது மாதிரி கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வெற்றி, நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். முக்கியமா இந்த மாசம் வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறுறது, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியா குறையிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.